ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், மைண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய கோர்ஸ் டிஸ்கார்டில் யாராவது இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய கோர்ஸில் புது ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஜான்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ வந்து யாராவது பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஹைலி அக்யூரசி இதை வந்து இப்போ நம்ம இது பண்ணுறது வந்து ஹைலி அக்யூரசி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டெஸ்டிங் பேஜ்லாம் பார்த்தோம்னா நம்ம இதை தான் போடுறோம். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்காம டேரெக்டாக வந்து இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஸோ அதை வந்து பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்டிங் பேஜ்லேயே நிறைய சார்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எண்ட் ஆஃப் த டே நம்ம சொல்கிற மாதிரி தான். அதுவும் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நல்லாயிருக்கும். டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுவும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற சார்ட் வந்து எஸ்எம்சி சார்ட்டு. இது வந்து நம்ம டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓபி ஆர்டர் பிளாக் தான். அதாவது நம்ம கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். அதே ஆர்டர் பிளாக் ஒர்க்கும் ஆகிருக்கும். இப்போ அதை நம்ம பார்க்குறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா கோல்டில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் கோல்டு சார்ட்டில். இப்போ இதில் வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது இதுன்னு பார்க்குறோமா அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷனில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து சிட்டிங்கில் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் சிஆரில் பார்க்குறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா எஸ்எம்சி மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இது ரெண்டுக்குமே வந்து மேக்ஸிமம் இது செட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கலாம் எஸ்எம்சியில் இது வந்து எக்ஸு, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, இது வந்து சிஹெச். சரிங்களா? இங்கே வந்து மறுபடியும் ஒரு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். இங்கே வந்து சிஹெச் பாயிண்ட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகுது. டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டு இது பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஐஆர்எல் டு இஆர்எல், அதாவது இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல்னு பார்க்குறீங்கன்னா இது உங்களுடைய ஷிஃப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லிங்கில் வந்து ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து டேரெக்டாக வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இனிமேல் இருக்கிற வீடியோஸில் வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் வந்து என்டர் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷனே பார்த்துருங்க. சரிங்களா? ஒருவேளை 5 minutes ஆர்டர் பிளாக்கில் வந்து நீங்கள் சிஹெச் பார்க்குறீங்க, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறீங்கன்னா அது கூட உங்களுக்கு பவர்ஃபுல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து ஆர்டர் பிளாக்கில் பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பவர் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஒரு அடுத்த அப்கிரேட் பவராகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்குது. கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா டேரெக்டாக போடுறதுனாலும் போடலாம், இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போடுறதுனாலும் போடலாம். இது நம்மளுடைய டார்கெட் ரேஷியோ. ஸோ இது வந்து ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று எப்படி சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ இது ஒரு குட்டி ட்ரிக்கு தான். சரிங்களா? அது செஷன் டைமில் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்ரு. இப்போ வந்து இது நம்மளுடைய ரேஞ்சு. சரிங்களா? அந்த 1 minute இதில் வந்து நம்ம கேண்டில் ட்ரேடு அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 minute ரேஞ்சு. சரிங்களா? ஒரு 5 minutesக்கு வந்து நான் டேரெக்டாக ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து வேணும். சரிங்களா? இது எல்லா டைம்லேயும் பண்ணலாம். பட் பெஸ்ட்டு வந்து செஷன் டைமில். இது செஷனில் பட் ஸ்டில் ஏதாவது நமக்கு கிடைக்கிதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? டைரெக்டாக மார்க்கெட்டில் ஏதாவது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி மார்க்கெட் வந்து வருதா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இது வந்து பாதி அடிச்சிருச்சு அப்படின்னா வந்து பெஸ்ட்டு நம்ம வெளியே நிற்கிறதே வந்து நமக்கு இது தான். பட் எதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி இந்த டார்கெட் ஒன்று ஆல்ரெடி அடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டே அவுட்டில் இருக்கிறது நல்லது. சரிங்களா?
இது நமக்கு ஓபியூ சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். டைரெக்டாக வந்து மேலே போகுது. மேலே வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இங்கே வரைக்கும் போயிடுச்சு மார்க்கெட் ஆல்ரெடி. இந்த இடத்துல நான் ஏன் வந்து சாலிடாக வந்து இந்த இடம் ஓகே அப்படின்னு வந்து நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு சிஆர் இருக்குது. சரிங்களா, சிஆர் வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹையை வந்து எடுத்திருக்கு. அப்போ நம்ம இது என்னென்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னா, ஹை கலெக்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா, இல்லைங்களா, ஹை கலெக்டட் அப்படின்னா வந்து லிக்விடிட்டி வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக ஒரு என்ட்ரியை இந்த இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது ஸ்கேல்பிங்க்கு. சரிங்களா, இது நல்லா சடன்னு இறக்கி விட்டுருச்சு. பட் உங்களுக்கு இதுவும் ஒரு மெத்தட் அப்படின்றத நான் காட்டுறேன், அவ்வளோதான். சரிங்களா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடலாம். சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷனை இப்போ நீங்கள் என்ட்ரானீங்கன்னாலும் உங்களுக்கு ஓகே தான். சரிங்களா, இந்த இடத்துல டேரெக்டாக இது பண்ணி இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கேண்டில் தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துலையே ஒரு என்ட்ரியை கூட நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு வந்து இஷ்யூ கிடையாது. மறுபடியும் மேலே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே கூட நம்ம வந்து ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம இங்கேருந்து இது கூட எடுத்துக்கலாம். இங்கே நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, மேலே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது கூட மார்க்கெட் வந்து ட்ரீட் பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதில் எல்லாம் வந்து இது பண்ணிட்டுருக்கூடாது. அடுத்தடுத்து ஆர்டர் பிளாக்கை பிடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேலிடு. கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்குது. இங்கேயும் ஒரு என்ட்ரி. சரிங்களா, இங்கேயும் ஒரு என்ட்ரியை வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் டைரெக்டாக இது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் ஒரு 1:4. சரிங்களா, மார்க்கெட்டில் இங்கேயும் ஒரு என்ட்ரி தாராளமாக வந்து கொடுக்கலாம். இங்கேயும் நமக்கு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷனு எஸ்எம்டி அந்த மாதிரிலாம் பார்த்து இங்கேயும் கொடுக்குறீங்கன்னா இதுவும் வந்து கொடுக்கலாம். நீங்கள் 1 hourக்கு வெளியில் வைக்கிறதுனாலும் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் நேராக நம்மளுடைய டார்கெட்டை வந்து தட்டிட்டு கீழே போயிடுச்சு. சரிங்களா, இங்கே எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1:3, இங்கே எடுக்கிறீங்கிற பட்சத்தில் ஒரு 1:5 வரைக்கும் நமக்கு வந்து நல்லா டார்கெட் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா, இப்போ கொஞ்சம் அந்த ட்ரிக்குன்னு நான் சொன்னேன்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல சார் அந்த ட்ரிக்கு வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல எங்கேயாவது நமக்கு அந்த ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷனோட ட்ரேட் ஏதாவது நமக்கு கிடச்சிருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், 4 hours டைம் ஃப்ரேமில் வந்து நான் வந்து மார்க்கெட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். சரிங்களா, 4 hours டைம் ஃப்ரேமில் நமக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். என்ட்ரி பாயிண்ட் வந்து 4 hours பார்த்திங்கன்னா சிஆர்லாம் நமக்கு வந்து எதுவுமே வந்து 4 hours வந்து அவைலபிள் இல்லை. ஸோ வந்து 1 dayல நான் வந்து செக் பண்ணுறேன். 1 dayல ஏதாவது வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 1 dayலையும் பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து சிஆர் நமக்கு இல்லை. ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன். சரிங்களா, அப் ஷிஃப்ட்டை தாண்டி டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு 1 hourலேருந்து ஒரு 15 minutes அந்த ரேஞ்சுக்கு போனோம்னா இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு சிஆர் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துலேயே கிளியரான ஒரு சிஆர் வந்து நமக்கு இல்லை. அப்போ நமக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு சிஆர் பார்த்தோம்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு இது அடித்தது மட்டும்தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு சிஆர் வந்து நமக்கு கிடைக்கிது. சரிங்களா, மற்றது எல்லாமே கொஞ்சம் அன்சாலிடபிள் ஒரு சிஆராக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, சரிங்க, இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இனி வர அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லித்தரேன். இது ஸ்டார்டிங்கில் பார்க்குற கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். சார் என்ன சார் இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே அன்லாக் ஆகும், நல்லாவே வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.